ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கோம். உங்கள் எல்லாரோடைய பிளெஸ்ஸிங் தான் அதுக்குமே காரணம்னு சொல்வேன். அண்ட் ப்ளஸ் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய பிளெஸ்ஸிங்கும் கூட. அண்டு எனக்கு ஒரு நாளுமே நான் வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கேன். நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னடா இது யூடியூப் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்னை விடாமல் சரி ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா இந்த லாஸ்ட் 1 மந்தில் எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு. அண்ட் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்டன் விளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் பாண்டிச்சேரி அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா? ஸோ அக்கா வீட்டில் இருக்க நம்ம கார்டன் விளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய செடி இருந்துச்சு அண்ட் ஃப்ரூட்ஸ் இருந்தது. அதோட வெரைட்டி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் 3 சாமி வச்சுருந்தாங்க. நடராஜர், முருகர் அண்ட் விநாயகர்ன்ட்டு. நான் லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் மட்டும்தான் இருந்தார். இந்த டைம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஃப்ரண்ட்டில். அண்ட் இங்கே நான் பார்த்து பயந்தேன் அப்படின்றது என்னென்னா, இங்கே கரையாம்பூத்துன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி சடனாக பாம்பு பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா நீ வா, பாம்பெலாம் பார்க்க வேணாம்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கார்டன் பார்க்கலாம் சொல்லி கூட்டிகிட்டு போனால் அங்கே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஜாக், ஸ்பேரோ அண்ட் முல்முல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணோம், சாத்துக்குடி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி பறிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா எங்கள் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கானிக்காகவும் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன தான் சிட்டியில் வெளியில் வாங்கினாலும் இது ஆர்கானிக்காக இருக்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது நாங்கள் பறிக்க ஆரம்பித்தோம். இந்த பழம் ஒன்று பார்த்திங்கன்னா கை அளவு இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனாலே நான் எனக்கு இந்த மாதிரி கார்டன் கார்டன் மெயின்டைன் பண்ணோம். கார்டன்லாம் நான் ஓனாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஃப்யூச்சரில் கார்டன் வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இங்கே நிறைய செடி இருந்துச்சு. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய இருந்துச்சு. அண்ட் நவம்பர் டைமில் நான் இங்கே போயிருந்தேன் அப்படின்னா ஸ்டார் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்துருப்பேன். அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய முட்டை சாமந்திலாம் நீங்கள் ஊர் சைடுலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் விழுப்புரம் சைடு. ஸோ எங்கள் ஊர்லலாம் முட்டை சாமந்தி சொல்லுவோம். அண்ட் இந்த ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா பட்டன் ரோஸ். நான் ஒயிட் கலரில் பட்டன் ரோஸ் வேறு ஒரு வெரைட்டியில் பார்த்துருக்கேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு செடியோடைய நேமே எனக்கு தெரியல. ஒன்று ஸ்மெல் பண்ணி பார்த்து இது என்ன செடி அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அதில் காய்க்கல, இப்போ தான் குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் எனக்கு தெரியல. நிறைய பெர்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா? பிளாக்பெர்ரி அண்ட் ஒரு மாதிரி இம்போர்ட்டடான ஒரு ஃப்ளவர்ஸ் செடிஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது காய்ச்சதுக்கப்புறம் நான் உங்கள் டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணி சொல்கிறேன். அண்ட் இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்ம சுண்டக்காய் செடி. இப்போது சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/4 கிலோ இல்லை 100 அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க. இங்கே அவ்வளோ பூவோட அழகாக காய்ச்சி இருந்துச்சு. அண்டு அதுக்கப்புறம் இந்த பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா? அது நம்ம பூவில் கட்டி வைப்போம். மல்லிகைப்பூலெல்லாம் கரெக்டாக அந்த சென்டரில் வைப்பாங்க. ஸோ அதோட பேர் எனக்கு தெரியல. அண்ட் கனகாம்பரம் செடி இருந்தது. கனகாம்பரத்துலேயே 3 வெரைட்டி இருந்தது கலரில். அண்ட் நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருந்தோம் விநாயகர்கிட்ட. ஸோ அதோடைய பெருசு தான், பெரிய வெர்ஷன் தான் இது. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்டு எல்லாமே ரொம்ப அழகுக்கு வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. எல்லாமே அழகுக்கு தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்வைக்காக பார்த்தா ஐயோ கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இதோட எந்த பேருமே தெரியல. பட் எல்லா ஃப்ளவருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுல எந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மங்கி வால் செடி. இது நான் மங்கி ட்ரீன்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த செடி நான் ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் தான் வளர்ந்துச்சு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்க்க எல்லாமே மங்கியோட வால் மாதிரி இருக்கிறதுனால நான் எங்கள் அக்கா எடுக்கிறதுக்கு அவன் மங்கி செடின்னு தான் சொன்னான். ஸோ மங்கி செடி தான் இது. அண்ட் நிறைய டெக்கரேஷனுக்கு ஃப்ரண்ட்டில் வைப்போம் இல்லையா? ஸோ அதோடைய நிறைய வெரைட்டியான செடிஸ் தான் இங்கே இருந்துச்சு. அண்ட் இந்த செடி என்னென்னு தெரில, நான் தொட்டவனவே கீழே வந்துடுச்சு. அதோடைய ஒரு ஸ்டெம்மே இருக்கு இல்லையா? தொட்டவனே கீழே வந்துடுச்சு. ஸோ இது என்ன செடின்னு எனக்கு தெரில. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கலர்ஸ்லாம் பார்க்க கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவோம்ல,
அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு இங்கே பார்த்ததில் வந்து இந்த மங்கி செடியும் அந்த பர்பிள் கலரில் இருந்துச்சு இல்லையா, அந்த செடியுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலி பார்த்தீங்க அப்படின்னா கனகாம்பரம் பார்த்தோன்னே எங்கள் சித்தி ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் திரும்பவும் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் இது ஆவாரம் பூ நினைக்கிறேன். இந்த ஆவாரம் பூ கூட இங்கே வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆவாரம் பூ வந்து நான் சீயக்காய் யூஸ் பண்ணும்போது காய வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கூட வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் ஆவாரம் பூவான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பட் இதுதானன்றதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.